श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओं तत्सत्। बृहदारण्यक उपनिषत् नालावद् अध्यायं नालावद् ब्राह्मणं। கடந்த சத்சங்கத்தில் 23வது மந்திரத்துடைய அர்த்தத்தை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அந்த மந்திரத்தில் என்ன சொல்லப்பட்டது, முக்கியமாக அந்த கடைசி பாகம், அது 3 பாகங்களை நம்ம பார்த்தோம். ஒன்று பிரம்மனுடைய பெருமை பற்றி சொல்லி, அதுக்கப்புறம் சாதனங்களை சொல்லி, அதுக்கப்புறம் ஞான பலம். அதனால் அந்த ஞான பலம் சொல்லும்போதும் 4 விதமாக வர்ணித்து சொல்லப்பட்டது. ஞான பலம் 4 வகை. எப்படின்னு ஞான பலம் பலம்தான், ஆனால் சொல்கிற விதானம் 4 விதமாக வர்ணனம். ஒன்று ரிக்ரெட் எதுவுமே இருக்காது, அப்படி தான் தொடங்கியிருக்கு. செஞ்சது பற்றியோ செய்யாதது பற்றியோ எது பற்றி கூட ஒரு கவலை, ரிக்ரெட்டுன்னு சொல்கிறோம், அது இல்லை, போயிடும். அப்படின்னா வருத்தம் இல்லாமல் இருப்பான். அப்புறம் முக்கியமாக இந்த வருத்தம் எப்போ வரும், இந்த மாதிரி ஃபீலிங் வயசான காலத்தில் வரும். வயசாயின்னு சரீரம் ரொம்ப பலகீனமாகி அந்த சமயத்தில் கிருத அக்ருத தருணம் அப்படின்னு சொல்லலாம் சம்ஸ்கிருதத்தில். பண்ணது பற்றி பண்ணாதது பற்றி இது எந்த ஒரு உள்ள குறையே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலை. ரெண்டாவது சர்வ பாப தருணம். கிருத்த அக்ருத்த தருணம், தருணம்னு தாண்டது. சர்வ பாப தருணம் அப்படின்னா சர்வ புண்ணியம் ஆல்சோ. இவனுக்கு இனிமேல் புண்ணிய பாபங்கள், இந்த பயம் என்ன ஒன்றும் கிடையாது. புண்ணிய பாபம் எனக்கு இல்லவே இல்லையே, நான் பிரம்மன். அப்படி. 3வது வகை வர்ணனம் என்னன்னா, ஞானி ஆனதுக்கு அப்புறம்தான் இவன் நிஜமான பிராமணன் ஆயிடுறான். பிராமணன் விஷயம் பற்றி கூட நல்லா விசாரித்தோம் இல்லையா? பிராமணன் ஆயிடுறான். என்ன முக்கிய பிராமணன், ஞானம் வந்தாதான் பிராமணத்துவம், முக்கிய பிராமணன். அதுக்கப்புறம் அப்போ வரைக்கும் ஜாதி பிராமணம் இல்லைன்னா கர்ம பிராமணன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் முக்கிய பிராமணனாக சொல்ல முடியாது, அமுக்கிய பிராமணனாக இருப்பான். இப்போ இவன் முக்கிய பிராமணன் ஆகிட்டான், அது ஒரு பலம். இப்போ பிராமணன் ஆனதுனால அதுக்கு எதுவும் பேரு புகழ் பாராட்டுதல் வருது அப்படின்னு இல்லை, பிரம்மத்துவம் அடைஞ்சதுனால தான் அந்த பிராமணன். அதுக்கப்புறம் அவித்யா காம கர்மத்திலிருந்து விடுதலை. ஆனால் இங்கே உபனிஷத்தில் யாக்ஞவல்கர் அந்த பதங்களை உபயோகப்படுத்தலை. சங்கரர் சொன்னார், அதில் நம்ம டிரைவ் பண்ணலாம். அங்கே உபயோகப்படுத்த வார்த்தை என்னன்னா, காம கர்ம ஜன்ம, அவித்யா காம கர்ம அபாவக இல்லை. அங்கே உபயோகப்படுத்தின வார்த்தைகள் விபாக அப்படின்னு சொன்னால் அவித்யா, விபாபகன்னா கர்ம இல்லை, விரஜக அன்னா காமம் இல்லை, அவிசிகித்சக அன்னா அவித்யம் இல்லை.
ஸோ அவித்யா காம கர்மங்கள் இல்லைன்னு அந்த 3 வார்த்தைகள் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். 4 வகையாக ஞானத்துடைய பலம். இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் நல்லா புரியணும். இங்கே சொன்னது போல் வேறு எந்த உபனிஷத்தில் இப்படி எல்லாம் விவரணம் கிடையாது. 4 வகை கர்ம பலம், ஞான பலம். இதுதான் மோட்சம் அப்படின்னு கடைசியில் ஜனகருக்கு யாக்ஞவல்கர் பிரம்மலோகா ஏவ ஆத்மலோகா ஏவ பிரம்மலோகா, நீ அங்கே சேர்ந்துட்ட, நான் கொண்டு வந்துட்டேன் உன்னாங்க அப்படின்னார். அப்படின்னு அர்த்தம் என்ன சொன்னோம்? பிரம்மலோக லேக்க ஆத்மலோகன்னு சொன்னால் அர்த்தம் அது ஏதோ ஒரு இடம் நினச்சக்கூடாது. இது பிரகாசஸ்வரூபமான அந்த பிரம்மம், நீ சைத்தன்யமனி உணர்றது தான் அந்த ஞானமேத லோகம்னா பிரகாசமும் ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு அர்த்தம் கொடுத்துருக்கோம். இது அதுக்கப்புறம் இப்போது கடைசியில் 24, 25 2 மந்திரங்கள் இருக்குது. இன்னும் உபனிஷத்து இதோட கன்க்ளூட் பண்ண விரும்பி மறுபடியும் 2 சாதனைகள்னு கொடுக்கறது. 2 சாதனைகள் மந்திரம் படிக்கிறோம். ஒரு சாதனம் 24லேயே 2மே சூச்சிக்கப்பட்டது. குறிப்பாக ஒன்று முக்கியமாக சொல்லி 25ல் இன்னொன்று. 24 முதல்ல படிக்கிறேன். சவா ஏஷ மகானஜஹ ஆத்மாநாதஹ வசுதானஹ விந்ததே வசுஹு ய ஏவம் வேத. ரொம்ப சின்ன மந்திரம்தான். என்ன சொல்லுதுன்னா, மத்தியம அதிகாரிக்கு அதிகாரி பேதம் இருக்குல்ல, அதம அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. இந்த மத்தியம அதிகாரிக்கு இங்கே சகுண பிரம்மனை உபாசனை பண்ண சொல்கிறது. ஏன்னா இவனுக்கு நிர்குண பிரம்மத்தை அறிவு புரிஞ்சுக்கிறது இன்னும் அவனுக்கு அவ்வளோ பரிபக்குவத்தை, மெச்சூரிட்டி வரல. அதனால் மத்தியம அதிகாரிக்கு சகுண பிரம்ம உபாசனா. அப்புறம் உத்தம அதிகாரிக்காக நிர்குண பிரம்ம ஞானம் சொல்லப்படுறது. 2மே 24ல் இந்த சகுண 2 பற்றியும் சூச்சிச்சு. முக்கியமாக இந்த மாயா சகித பிரம்ம, சகுண பிரம்மன் என்ன, மாயா கூட சேர்ந்து மாயனை உபயோகப்படுத்தி வியக்தப்படுத்தும் போது ஈஸ்வர ஆயிடுவார் அவர். மாயா சகித பிரம்மனுக்கு இன்னொரு பேர் ஈஸ்வர. அதனால் அந்த ஈஸ்வரனுடைய உபாசனை சொல்லப்பட்டது. எப்போ சகுணா இல்லை ஈஸ்வர மாயனை உபயோகப்படுத்தாச்சோ பிரம்மனும் ஈஸ்வரன் பல குணங்களோடு ஆயிடுவார். அதனால் உபாசனை செய்கிறவனுக்கு, பக்தனுக்கு ரொம்ப சுலபம். அநேக குணங்கள் அந்த ஈஸ்வரனை அதெல்லாம் சொல்லி நினச்சி இவன் உபாசனை பண்ணலாம். அதனால தான் பொதுவாக என்ன சொல்கிறோம், அநேக குணங்களோடு கூடியிருக்கிற ஈஸ்வரன். பிரம்மனுக்கு குணம் இல்லை, அதனால் பிரம்மனை உபாசனை பண்ண முடியாது. பிரம்மனை பற்றி உணரணும், அவ்வளோதான். அதனால் சொல்லுவோம், அனந்த கல்யாண குணகணைக நிலைய. இந்த பக்தி சம்பிரதாயம்ல அநேக அனந்த கல்யாண குணகணைக நிலைய அப்படின்னா சொல்லி மாளாது, அவ்வளோ குணங்கள் இருக்கும். ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இங்கே உபனிஷத்து 2 குணங்கள் சொல்கிறது. 2 சரியா? இப்போது பிரம்மர் மாயா சகிதமாய் ஈஸ்வரனாக இருந்துக்கும் போதும் அநேக குணால் இருக்குது, நல்ல குணங்கள். ஆனால் ஜீவனும் அதே மாயா கூட அவித்யா கூட தாதாத்மியமாகும்போது இந்த ஜீவனுக்கு மட்டும் நிறைய துர்குணங்கள் வருது. உண்மையாக இவனும் ஈஸ்வரனே தான், இவனும் பிரம்மமே தான். కానీ அங்கே ஒரு குறை ஏற்படுறது இந்த உபாதிகள் மூலமாக. இவனும் தாதாத்மியத்தினால அஜ்ஞானத்தினால இவனுக்கு நிறைய துர்குணங்கள். இப்போ அதெல்லாம் நீக்குகிறது இவனு முயற்சி பண்ணி
அப்புறம் அவனுக்குள்ளே இருக்கிற ஈஸ்வரத்துவத்தின்னு அவனு உணரணும். இது ஈஸ்வரனுக்கு ஜீவனுக்கு இருக்கிற பேதம். 2 பேரும் மாயில் தான் இருக்காங்க. ஆனால் மாயா ஈஸ்வரன் ஒன்றும் தொடர்றதில்லை. அதனால் அவனுக்கு அநேக குணங்கள். இங்கே 2 குணங்கள் சொல்லி இது உபாசனை பண்ணுங்கோ அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. அதில் ஒன்று அன்னாதக மந்திரத்தில் இருக்க அந்த வார்த்தை. 2வது வசுதானக அப்படின்னு சொன்னால், லோகத்தில் நமக்கு எல்லோருக்கே வேண்டியது, ஆசிக்கிறது, விரும்புறது என்ன முக்கியமாக அப்படின்னு பார்த்தா, ஒன்று சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாட்டு இருக்கணும். அப்புறம் அந்த சாப்பாட்டு வாங்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு பணம் வேணும். இது 2 தான் எல்லாருக்கும். சாப்பிட்றதுக்கு நிறைய இருக்கணும், அப்புறம் சுகமாக இருக்கிறதுக்கு சுற்றி கம்ஃபர்ட்ஸ் இருக்கணும். ஸோ பணம் வேணும். இது 2 தான் இந்த பதத்தோட அர்த்தம். அன்னாதகான்னு சொன்னால் இங்கே அன்னம் அத்தி இது அன்னாதகா. யார் அன்னத்தினை சாப்பிட்றானோ அது ஈஸ்வரனுக்கு குணம் எப்படி ஆகும்? அவர் என்ன ஒரு பக்கத்தில் அங்கே எங்கே உட்காந்துட்டு அவருடைய டைனிங் டேபிளில் ரூமில் அவர் தனியாக சாப்பிட்றாரோ? அப்படி இல்லை. எல்லா ஜீவர்களோட வாயு மூலமாக அவரே தான் சாப்பிட்டுட்ருக்கிறாரு. அதனால தான் அன்னாதக. அன்னம் அத்தி அன்னம் சாப்பிட்றது. அதனால தான் ஆத்மா கூட அத்தி இது ஆத்மா. சர்வம் எல்லாத்தையும் பார்க்கறது தெரிஞ்சுக்கிறதுனால ஆத்மா கூட அந்த பேர் இருக்குது. இங்கே அன்னம் சாப்பிட்றவர் அவரை தனியாக சாப்பிட மாட்டார், எல்லாரும் வாய் கூட மூலமாக. அதனால தானே அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆஸ்ரிதः பிராணாபான சமாயுக்தः பச்சாம்யன்னம் சதுர்விதம். 15வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் நானே தான் எல்லாரும் வயிற்றுக்குள்ள வைஸ்வானர அக்னி, ஜடர அக்னி, அந்த பசி அனே சூடு அந்த ரூபத்தில் இருந்து நானே சாப்பிட்டுட்ருக்கேன். நானே எல்லாத்தையும் குக் பண்ணுறேன். உள்ள 4 விதமான குக் பண்ணுறேன், 4 விதமான ஆகாரங்களை குக் பண்ணுறேன். மெத்தையாக இருக்கிறது, கட்டியாக இருக்கிறது, செமி சாலிட், லிக்விட், எல்லாத்தையும் அந்த அர்த்தத்தில் எடுக்கணும். அடுத்தது வசுதானகா. வசுதானகன்னா இதோடைய டைரக்ட் மீனிங் பார்த்தோம்னா வெல்த்ன்னு அர்த்தம். செல்வம், சொத்து. சரியா? அப்போது சகுண ஸ்வரூபம் இது ஒரு இது நமக்கு இங்கே வெல்த்ன்னு சொன்ன எல்லாருக்கும் பணம் கொட்டோன்னு இருக்கு அப்படின்னு இல்லை. நமக்கு பஞ்சபூதங்களில் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு எல்லாத்தையும் சப்ளை ஆகிற மாதிரி செய்கிறது போல் அதெல்லாம் செல்வந்தான். அப்புறம் பணம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு வேண்டியது அங்கே கிடைக்கணுமே. சும்மா கையில் பாக்கெட்டில் கரன்சி நோட்டு வச்சுக்கிட்ட என்ன பண்ணுவேன்? அதை சாப்பிட முடியும். ஸோ செல்வம் இது டைரக்ட் மீனிங்கு. வசு அன்னா சொத்து அனர்த்தம். செல்வம், சம்பத, அது கொடுக்குறவர். ஆனால் இங்கே இன்னொரு அர்த்தம் எடுத்துக்கணும். இன்டைரக்ட் மீனிங் என்னன்னு சொன்னால் எல்லாருக்கும் அவங்களுடைய கர்ம பலத்தனை கொடுக்குறவர். இங்கே வசுதானகன்னா நம்ம கர்ப்பம் பலத்துக்கு தானே நம்மக்கிட்ட எனக்கு பணம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, எனக்கு ஹெல்த் இப்படி இருக்கணுமா, சாப்பிட முடியுமா சாப்பிட முடியாது, எல்லாம் என்ன கர்ம பலத்துக்கு சகந்தம். வெளியில் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, சுற்றி எல்லாம் ஸ்வீட்ஸ் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஆனால் டயபிட்டிஸ் இருக்குது, என்ன பண்ண? டயபிட்டிஸ் ஈஸ்வரன் கொடுக்கல, அது உனக்கு கர்ம பலத்தினால் வந்துச்சு உனக்கு. அதனால் வசுதானகன்னா கர்ம பலதாத்தா. அப்போ 2 ஆயிடுச்சு. அப்போது எல்லாருக்கும் வேண்டிய விதமாக அவங்க கர்ம பலத்தினை இல்லை வெளியில் சப்ளை பண்ணுற எல்லா பஞ்சபூதங்களுடைய விஷயங்கள் ப்ளஸ் கர்ம பலம் 2 கொடுக்குறாரு. அப்புறம் இதெல்லாம் எப்படி பண்ணுறாரு?
ஈஸ்வரன் மாயாவுடைய ஹெல்ப்னால தான் இதெல்லாம் நடத்துகிறாரு. அதனால் மாயை இல்லாமல் அவர் என்னது, அவர் சுத்த பிரம்மம். இந்த 24வது மந்திரத்தில் அதையும் சொல்லியிருக்கேன், சூச்சனை பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் அது சொல்லி இங்கே சகவா ஏஷ மகான் அஜக, இது நிர்குணஸ்வரூபம் பற்றி சூச்சனை. அடுத்த மந்திரத்தில் கொஞ்சம் விவரணை வரும், ஆனால் இங்கே சூச்சிக்கிறது. அப்போது அது அப்படி விட்டுடும், அது அப்புறம் விவரணம் வரும். சரி, இப்போ இந்த உபாசனை பண்ணால் அன்னாதகா வசுதானகான்னு சொல்லி ஈஸ்வரனை அந்த விதமாக நினச்சிக்கிட்டே பிரார்த்தனை பண்ணுறது, சிந்தனை பண்ணுறது, தியானிக்கிறது உபாசனைன்னா தானே. அப்படி பண்ணால் என்ன பலன் கிடைக்கும் அவனுக்கு? அவனு விந்ததே வசுஹு மந்திரத்தில் சொல்லியிருக்கேன். அப்படிப்பட்ட வசுதான அன்னாதனுக்கு உபாசனை செய்கிறதுனால யஹ ஏவம் வேத உபாசதே, அங்கே வேதான்னு இருக்கு. யஹ் ஏவம் வேதான்னு யார் இப்படி தெரிஞ்சுக்கிறாரோ, ஆனால் இந்த இடத்துல வேதான்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. யார் இந்த விதம் உபாசனை பண்ணுறானோ அவனுக்கு நிறைய சாப்பாட்டு, அப்புறம் கட்டுக்கிறதுக்கு துணி, தங்கிறதுக்கு இடம், இதெல்லாம் இந்த வசதியெல்லாம் நிறைய பிளென்டி ஆஃப் வெல்த்து, அதெல்லாம் அவனுடைய கர்ம பலத்துக்கு கூட சேர்ந்து அவருக்கு கிடைக்கும். சரியா? அப்புறம் இங்கே பிளென்டி ஆஃப், அப்புறம் ஃபுட்டு கிடைக்கணும். பசி இருக்க சாப்பிட முடியும், ஆனால் சாப்பாட்டு இல்லை. சில பேர் சாப்பாட்டு இருக்க எல்லாம், ஆனால் சாப்பிட முடியல. அதனால் குட் ஹெல்த் இருந்தால் சாப்பிட முடியும் இல்லையா? அப்போ நல்லா சாப்பிட்றதுக்கு வேண்டிய ஆரோக்கியம், நல்லா சாப்பாட்டும், சாப்பிடக்கூடிய சக்தி, இதெல்லாம் அவனுக்கு வரும் இந்த உபாசனை மூலமாக அப்படின்னு சொல்லி. இந்த அன்னாதானே வார்த்தை நமக்கு உபனிஷத்தில் நிறைய இடத்துல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. தைத்திரியத்தில் அங்கே பார்த்தா அன்னவான் அன்னாதோ பவதி மகான் பவதி பிரஜயா பசுவிர் பிரம்மவர்ச்சசேன மகான் கீர்த்தியா, அன்னவான் அன்னாதோ பவதி. அதனால் அன்னத்தின் யார் தானம் பண்ணுறானோ அவன் அன்னம் நிறைய அவனுக்கு கிடைக்கும். அதனால தான் அன்னதானத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தது அவனுக்கு. அப்புறம் பசு சம்பதா கீர்த்தி எல்லாமே வரும். அதனால் அந்த தானம்ல அவ்வளோ பெருமை இருக்கு. சாஸ்திரம் அதை என்கரேஜ் பண்ணுறது, கிரகஸ்தர்களுக்கு தானம் பண்ணுறது అనేది. சரி, இதுதான் இந்த. அதுக்கப்புறம் இப்போ 25வது மந்திரத்தில் நிர்குண ஞானம் ப்ளஸ் அந்த ஞானத்துடைய பலம் அது சொல்ல போகிறது. ஸோ இப்போ சொன்னது மத்தியம அதிகாரிகளுக்கு. ஆனால் உத்தம அதிகாரி ஆயிடுச்சுன்னா நீ இப்படி ஞானத்திலேயே இருக்கலாம். சவா ஏஷ மகாநஜஹ ஆத்மா அஜரஹ அமரஹ அமிர்தஹ அபயஹ பிரம்ம அபயம் வை பிரம்மாபயகம் ஹி வை பிரம்ம பவதி ய ஏவம் வேத. மேலே 24 அதே போல் ஆரம்பித்தாச்சு. சவா ஏஷ மகான் அஜஹ, அந்த பதத்துக்கு நான் அங்கே அர்த்தம் சொல்லலை, ஏன்னா இங்கே சொல்லணும், ஏன்னா அது நிர்குண பிரம்மத்துக்கு சம்பந்தப்பட்டது. சரியா? பார்க்குறோம் என்ன முக்கியமான பதங்கள். சவா ஏஷ மகான் அஜஹ ஆத்மா, இந்த கூட பிருஹதாரண்யகோபனிஷத்தில் இந்த ஃப்ரேஸு நிறையா வாட்டி வந்துச்சு. அதனால் சங்கரர் கூட இது அடிக்கடிக்கு கோட் பண்ணுவார். அர்த்தம் என்னன்னா, சாதாரணத்தை பார்த்த மகான் இருக்காருன்னா பெரியவர், எல்லா வகையிலும் பெரிய பகவான். பிரம்மன் அதுக்கு மிஞ்சி இன்னொன்று கிடையாது எதுவுமே. அந்த பிரம்மனே தான் மாய சைத்தமாக ஈஸ்வரனாக இறங்கிட்டார். அந்த பிரம்மனே தான் அவித்யா சைத்தமாக ஆகி திரும்பி ஜீவன் ஆகிட்டார். சரி, அஜஹான்னா பிறப்பில்லாத அனர்த்தம். ஆனால் இதுக்கு என்ன எடுத்துக்கணும்னா, தேச கால அவதிபியாம்
தேச காலங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாததுன்னு அர்த்தம். மகான் அப்படின்னா தேசம் லிமிட்டேஷன் இல்லை. அதுக்கப்புறம் அஜஹான்னா பிறக்கல, அதனால டைம் கிடையாது. பியாண்ட் த டைம் அண்ட் ஸ்பேஸ், தட் இஸ் த மீனிங். அப்புறம் வேறே சொன்ன பதங்கள் முக்கியம். என்னன்னா அஜரஹா, மூப்பு இல்லை, மூப்பு இல்லை, ஓல்டேஜ் இல்லை அப்படின்னு ஃப்ரீடம் ஃப்ரம் தி అపక్షయ రహిత. అపక్షమన్న 6 శరీరంలో వికారాలు சொல்கிறோமா, ஷட்விகாரங்கள். அப்போது சொல்லப்படுறதே அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே அபக்ஷீயத்தே நஷ்யத்தை. இந்த 6 சேஞ்சஸ் நடக்கிறதுனால ஷட்விகாராத் இது சரீரம், அதனால் அது சரீரம். அந்த அபக்ஷியம்னா க்ஷீணிச்சு போகிறது. அதுக்கப்புறம் ஓல்டேஜ்ன்னு அதுதானே, அது இல்லை, எங்கே பிரம்மனில் இல்லை. அப்புறம் அமரஹா அமிர்தஹா, 2 வார்த்தைகள். அப்படின்னா 2த்துக்கு அர்த்தம் சாதாரண அர்த்தம் எடுத்துக்கிட்டால் நாசரஹிதா, நாசரஹிதா அப்படின்னு அர்த்தம் என்ன, டெத்லெஸ்ன்னு அர்த்தம், இறப்பு கிடையாது. அப்போது எதுக்கு 2 வார்த்தைகள் உபயோகப்படுத்தியிருக்கு? டெத்லெஸ், டெத்லெஸ்ன்னு 2 வாட்டி சொல்லுவானே, அது சங்கரர் தனிப்பட்ட விதத்தில் பார்க்கணும்னு அர்த்தம் கொடுக்குறாரு. அவர் டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று ஆபேட்சிக்க நாசனம் இல்லை. ஆபேட்சிக நாசனம்னா டெம்பரரி டிஸப்பியரன்ஸு, அது இல்லை. ஆர் ஆத்தியந்திக நாசனம், பர்மனெண்ட்லி டிஸப்பியர்டு, அதையும் கிடையாது. இந்த டெம்பரரி சாபேட்சிக நாசனத்துக்கு, ஆத்தியந்திக பர்மனெண்ட் நாசனத்துக்கு வேறு இன்னொரு 2 சம்ஸ்கிருத பதங்களை சொல்லுவாங்க. சான்வய நாசக, நிரன்வய நாசக. சான்வய நாசக, நிரன்வய நாச அப்படின்னு ரிலேட்டிவ்லி டிஸ்ட்ரக்ஷன். உதாரணம் சொன்னால் புரியும். நம்ம தூக்கத்தில் டெம்பரரிலி ராகம், துவேஷம், சுகம், துக்கம் எல்லாம் எதுவுமே இல்லை, உலகமே இல்லை இல்லையா? டிஸ்ட்ரக்ஷன் தானே அது. ஆனால் எழுந்திரிச்ச உடனே காலையில் திரும்பி மனசு, ராகம், துவேஷம் எல்லாம் கிளம்புறது. அதுக்கு பேர் சாபேட்சிகம். ஆபேட்சிகம் டெம்பரரி. அதுக்கு பேர் சா அன்வயன்னு. நிரன்வய நாசன்னு அது அன்மேனிஃபெஸ்ட் ஃபார்முக்கு போய் திரும்பி இந்த சரீரத்தில் எழுந்திருக்கல இவனும். ஆனால் சரீரம் போயிடுச்சு. ஆனால் போகல, அடுத்து இன்னொரு சரீரத்துக்கு இங்கே கொஞ்சம் அன்மேனிஃபெஸ்டாக இருக்கு, இல்லாத போது போயிட்டார் அவர். இனிமேல் அவருடைய ஓட்டர் லிஸ்ட்டில் அவர் பேர் இல்லை, இதுவுமே இல்லை, போயிடுச்சு கம்ப்ளீட் ஆனால் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது கூட இல்லை, திரும்பி கிளம்புறான்னு. இன்னொரு ஜன்மம் இருக்கே, ஞானம் வரலன்னா அப்போது மறுல நெக்ஸ்ட் பர்த்து கூட வரும். அதனால் அங்கே திரும்பி சுகதுக்கங்கள் எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி ஆபேட்சிகம் 2 விதமாக சொல்லலாம். ஜீவனுக்கு டெம்பரரியாக நடக்கிறது இல்லை, கொஞ்சம் இங்கே காணும், ஆனால் டெம்பரரி இல்லை, அது நடந்துகிட்ருக்கு திரும்பி பூர்ணமாக போல. அப்போது ஜீவனும் போகிறதே இல்லை. பிரளயம்னு சொல்கிறோமா, பிரளயம் வந்தப்போ கூட எல்லாம் அடங்கி உள்ளே போனப்போ பகவானுக்குள்ள இவனும் போயிடுவான் ஜீவன்களை. ஆனால் அங்கேயும் சாகலை, போல கம்ப்ளீட் டெத்து கிடையாது. திரும்பி சிருஷ்டி ஆரம்பிக்கும் போதோ அங்கே திரும்பி கிளம்புவானே. அதனால சரி, இந்த மாதிரி ஆத்மா விஷயத்தில், பிரம்மன் விஷயத்தில் இப்படிப்பட்ட ஆபேட்சிக நாசனமோ இல்லை ஆத்தியந்திக, ஆத்மாவுக்கு ஆத்தியந்திக நாசனமும் கிடையாது, ஆபேட்சிக டெம்பரரி டெத்தும் கிடையாது, பர்மனெண்ட் டெத்தும் கிடையாது ஆத்மாவுக்கு பொறுத்த வரைக்கும். அதனால தான் அது நித்யா.
எவர் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஆத்மாவுக்கு இது ரெண்டுமே இல்லாதனால அதனால் 2 பதங்கள் உபயோகப்படுத்தப்பட்டது. அஜரஹ அமரஹ அமிர்தஹ. சரியா? நிரன்வய நாசனம் கிடையாது, ஆத்தியந்திக நாசனமும் ஆத்மலோ கிடையாது. அடுத்த வார்த்தை அபய. எல்லா பயங்களிலிருந்து விடுதலை. அபய. பிரம்மனுக்கு ஆத்மாக்கே இன்னொரு சொல் பேர் அபயம். ஏன் பயம் இல்லை? அத்விதீயத்வாத், ரெண்டாவதே இல்லை போது பயம் எங்கிருந்து வரும்? தூக்கத்தில் ஏன் பயம் இருக்கிறது இல்லை நமக்கு? ஏன்னா அங்கே ரெண்டாவது எதுவுமே தெரியல, பார்க்கல. ஆனால் இருக்க வெளியில் பக்கத்தில் முடிச்சிருக்கிறவனுக்கு எல்லாமே இருக்கு. அவன் நம்மளை பற்றி பயப்படுவான். நம்ம நிஜமாக இவன் ஏதாவது செய்வானோ, நைட்டுங்க படுத்துக்கிட்ட திருடனா அப்படின்னு நினச்சிக்கிறோம். எப்போது ட்ரெயினில் படுத்துக்கிறாங்க, 6 பேர் படுத்துக்கிறாங்க. ஒருத்தன் தூங்கலைன்னா அவன் தூங்கிட்டு இருக்கணும். நடுவில் அப்பப்போ இவன் எதுக்கு அப்பப்போ எழுந்திருக்க ஏதாவது பண்ணுவானோ நீ டிஸ்டர்ப். தூங்கி போனவனுக்கு ஒன்றும் கிடையாது இல்லையா? ஏன்? துவைத்தம் இல்லை. அது ப்ரூவ் பண்ணுறது இல்லை. பயம் துவைத்தத்னா த்விதீயாத்வை பயம் பவதி. சங்கரர் சொல்கிறாரு இங்கே, அது மட்டும் இல்லை, பயம் இஸ் ஈக்குவல் டு அவித்யா. பயம்னாவே அவித்யா. அவித்யாவோட ப்ராடக்டே, அவித்யாவோட இன்னொரு முகமே பயம். ஏன்னு சொன்னால் அஜ்ஞானம் இருக்கிற எல்லா இடத்துலையும் பயம் இருக்கின்றது. எங்கெங்கெல்லாம் அவித்யா இருக்கின்றதோ, இக்னோரன்ஸ், அங்கெல்லாம் பயம் இருக்கு. அப்போது அவித்யாவுடைய எக்ஸ்பிரஷன் தான் பயம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பிரம்மா அப்படின்னு அங்கே இருக்கு. ஆனால் முன்னாடி ஆத்மானே வார்த்தைன்னு எடுத்துக்கணும். அயம் ஆத்மா பிரம்மா, இது மகா வாக்கியம். ஆனால் இந்த இடத்துல இல்லை. அது 3 சேர்த்துட்ட இந்த ஆத்மாதான் பிரம்மன் அப்படின்னு வேறு உபனிஷத்தில் அயமாத்மா பிரம்ம ஒரு மகா வாக்கியம். பிரஜானம் பிரம்ம, அயமாத்மா பிரம்ம, தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி. இது 4 வேதங்களிலிருந்து 4 முக்கியமான மகா வாக்கியங்கள். இது சொல்லி உபனிஷத்து இந்த அத்தியாயத்தினை முடிவு செய்கிறது. அத்தியாயம் இல்லை, பிராமணம். சரியா? சாரீரிக பிராமணம். சரீரத்தில் அவைலபிளாக இருக்கிற அந்த பிரம்மத்தினை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இவ்வளோ ரிசர்ச், இவ்வளோ அனாலிசிஸ் நடந்தது. ஷரீரஸ்தா ஷரீரே பவதி ஷரீரபவ. சரீரத்தில் தான் இது கண்டுபிடிச்சிக்கணும். இது இருக்கும்போது தான் கண்டுபிடிச்சிக்கணும் இல்லையா? ஞானம் అనేది முடிச்சிருக்கும்போது தான், நினைவில் தான் வரணும். அதனால சாரீரிக பிராமணம் நம்ம பெரிய பெரிய மந்திரங்களோட படித்து முடிச்சிட்டோம். இப்போது அடுத்ததாக 5வது பிராமணம். இந்த 5வது பிராமணம் இதுக்கு பேர் மைத்ரேயி பிராமணம். ஆனால் 2வது அத்தியாயத்தில் 4வது பிராமணம் கூட மைத்ரேயி பிராமணம் தான். இந்த உபனிஷத்தில் இது ஒரு ஸ்பெஷாலிட்டி. வேறு எங்கேயுமே இப்படியெல்லாம் ரிப்பிட்டேஷன் வராது. அதே பேர், அதே ஸ்டோரி, ஆல்மோஸ்ட் அதே மந்திரங்கள், சின்ன சின்ன டிஃபரன்சஸ் தவிர. அதனால் நம்ம ரொம்ப விசாரணை பண்ண வேண்டியதில்லை. ஆனால் எங்கெங்கெல்லாம் அந்த டிஃபரன்ஸ் இருக்கிறது மட்டும் பார்த்தா நமக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியும். அப்போது 2வது அத்தியாயத்தில் 5வது பிராமணம் மைத்ரேயி பிராமணம். இங்கே திரும்பி இந்த 4வது அத்தியாயத்தில் 5வது பிராமணம் மைத்ரேயி பிராமணம். ஏன் இந்த ரிப்பீட்டேஷன் அப்படின்னு கேள்வி. இது சங்கரர் அனலைஸ் பண்ணுறாரு. ஏன் ரிப்பீட்டேஷன் 2 வாட்டி எதுக்கு அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஏதாவது ஒரு விஷயத்தினை
என்ன சொல்கிறோம், அதுக்கு பேர் லாஜிக்கல் ப்ரெசன்டேஷன். லாஜிக்கல்னா ரீசனபிளாக நான் ஒரு கேஸு கோர்ட்டில் ஒரு ப்ளீடரை வந்து முதல்ல வந்து என்னுடைய கிளைண்ட்டு குற்றவாளி இல்லை அப்படின்னு அதை முதல் கொடுக்கணும் இல்லையா. அப்போது அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் நடக்கும். அந்த ஆர்குமெண்டேஷன்ஸ் லாஜிக்கல் ஒன்று நம்ம ப்ரெசென்ட் பண்ணும்போதோ அதுக்கு வந்து கண்டிப்பாக முதல்ல ப்ரொப்போசிஷன் இருக்கணும். ப்ரொப்போசிஷன் அப்படின்னு சொன்னால் பிரதிஜ்ஞா வாக்கியம் இருக்கணும். நான் இந்த கிளைண்ட்டுக்கு சார்பில் அவர் குற்றவாளியில் நிரூபணம் பண்ணுறதுக்கு நானும் வாதிக்க போகிறேன் பிரதிஜ்ஞை பண்ணுவார். அதுதானே கோர்ட்டில் இது பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, அப்பீல் பண்ணாங்க. அப்போது லாஜிக்கல் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரப்போஸ் பண்ணணும். அந்த ப்ரப்போஸ் நிச்சயதார்த்தம் இல்லையா, கல்யாணம் இன்னும் நடக்கலை, அது ஒரு ப்ரப்போசல். அதுபோல் தான் அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக கல்யாணம் நடக்கும். அதுபோல் அதனால் அது இருக்கணும் கண்டிப்பாக. இது ஒரு ரூலு. லாஜிக்கல் ப்ரெசன்டேஷனுக்கு ப்ரொப்போசிஷன் இருக்கணும், இது ஒரு ரூலு. அதுக்கு பிரதிஜ்ஞா அப்படின்னு சொல்லணும். இந்த பிரதிஜ்ஞை செய்யும்போது அங்கே எதுவுமே லாஜிக்கலாக எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட்டு பிரதிஜ்ஞை இல்லையா, பிரதிஜ்ஞை. அப்போது அங்கே லாஜிக்கல் சப்போர்ட்டு அப்போ கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் அதுக்கு பிறகு அந்த லாஜிக், ரீசனிங், யுக்தி இது எல்லாத்தையுமே கொடுக்கணும். ஆனால் அந்த கொடுக்குற விவரணம் அந்த பிரதிஜ்ஞை சப்போர்ட் பண்ணுறதா இருக்கணும். இவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்கணும்னு நிச்சயம் பண்ணிட்டோம், விரும்பிட்டோன்னு. இப்போ அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சுட்டு இவங்களுக்கு தானே கல்யாணம் நடக்கணும், வேறே ஆளுக்கு நடக்கும். அப்போது அந்த கல்யாணம் இவங்களுக்கு சம்மந்தப்பட்டது தான், அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் இவங்களுக்கு சம்மந்தப்பட்டது. அதேபோல் உன்னோட லாஜிக்கல் ஆர்குமெண்ட் அதெல்லாம் கூட இந்த பிரதிஜ்ஞைக்கு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கணும். சரி, அப்படி ப்ரெசென்ட் பண்ணதுக்கப்புறம் லாஜிக்கல் ஆர்குமெண்ட் அது எல்லாமே கடைசியாக திரும்பி இந்த பிரதிஜ்ஞை வந்து ரிப்பீட் பண்ணணும். அன்றைக்கி நிச்சயதார்த்தம் பண்ணது போல், முடிவு செஞ்சது போல் எல்லா சக்கரமாக எல்லா விதமாக நடந்து இவங்க சேர்த்து வச்சுட்டோம் பிரதிஜ்ஞை. அங்கே பண்ணது தான் அது இப்போது திரும்பி ப்ரெசென்ட் பண்ணி கன்க்ளூட் பண்ணணும். அப்போது 3 வந்துச்சு நமக்கு. ஒன்று வந்து பிரதிஜ்ஞா, சரியா. அதுக்கப்புறம் நடுவில் லாஜிக்கல் வந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாமே கூட சப்போர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் கன்க்ளூட் பண்ணுறது. கன்க்ளூட் பண்ணுறதுக்கு பேர் நிகமனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிகமனம்னா கம்மிங் பேக். அப்போ பிரதிஜ்ஞை முதல்ல பண்ணது, கன்க்ளூஷன் 2 ஒன்றா தான் இருக்கணும். புரியுது, 2 ஒன்றா தான் இருக்கணும். இது ப்ரொசீஜர் வந்து நம்ம எல்லாத்துலையும் பண்ணுறோம். படிக்கிற குழந்தை கூட ஒரு இது எழுதணும்னா முதல்ல ஹெட்டிங்கு சொல்லி சப்ஜெக்ட் மேட்டர்ன்றோம் இல்லையா, அப்புறம் எழுதுகிறோம் திரும்பி. ஸோ திஸ் இஸ் த ப்ரெசன்டேஷன் அப்படி. இதே போல் தான் இந்த விஷயம் வச்சுக்கிட்டு தான் 3 சேர்ந்து வர்றது போல் இங்கே பிரதிஜ்ஞா ஸ்தாபனம் முதல், அப்புறம் ஹேதுஸ்தானம். இந்த லாஜிக்கல் ஆர்குமெண்ட் இருக்க நடுவில் அது பேர் ஹேதுஸ்தானம். கடைசியில் நிகமஸ்தானம். 3 பாட்டு. முதல்து கடைசிது ஒன்று தான். அந்த வகையில் இங்கே வந்து இந்த மைத்ரேயி பிராமணம், முதல் வந்த மைத்ரேயி பிராமணம் 2வது அத்தியாயத்தில் அங்கே பிரதிஜ்ஞை செஞ்சு சொல்லார் யாக்ஞவல்கர். பிரதிஜ்ஞன்னா இது சத்தியம், இது எப்படின்னு என்னது, ஆத்ம ஐக்கியம், ఆత్మ అనేది ఒన్ను, ఆత్మ ఏకత్వం, ఆత్మ
மட்டும்தான் இருக்கின்றது, வேறு எதுவுமே இல்லை అనేది பிரதிஜ்ஞ. அதுக்கப்புறம் 3வது 4வது அத்தியாயத்தில் அதுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய லாஜிக்கல் டிஸ்கஷன்ஸ். பல பிராமணர்கள் வந்தாங்க, பல கேள்விகளை கேட்டாங்க, பலதெல்லாம் ஆயிடுச்சு. நீங்கள் அது பதில் கொடுக்காம இந்த பசுமாடு எடுத்துகிட்டு போகக்கூடாது, நிறைய நடந்துச்சு இல்லை. நடுவில் கார்கி வந்தான். எல்லாமே 3-4 அத்தியாயங்களிலோ கொடுத்த டிஸ்கஷன்ஸ் எல்லாமே லாஜிக்கல் ப்ரூஃப்ஸ் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் முதல் ஆரம்பித்த ஆத்மா ஏகத்துவமனே பிரதிஜ்ஞைக்காக தான் செய்யப்பட்டது. சரியா? அப்போது இப்படி செஞ்சுட்டு இப்போ திரும்பி இந்த பிராமணத்தில் கன்க்ளூஷன் பண்ணணும், நிகமனம் இல்லையா? அதுக்காக திரும்பி இங்கே அதே பிராமணம் அதே விஷயம் சொல்கிறது போல் இருக்கு. அப்போ சொன்னதே தான் நடுவில் உங்களுக்கு விவரித்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நவ் கன்க்ளூஷன். அப்படி வரும்போது இந்த மைத்ரேயி பிராமணம் 5வது பிராமணம் இங்கே தொடங்கிறது. இதில் முதல் மந்திரம் இங்கே எக்ஸ்ட்ரா. இந்த முதல் மந்திரம் 2வது அத்தியாயத்திலோ மைத்ரேயி பிராமணத்திலோ அங்கே வரல. இந்த ஸ்டோரி பார்ட்டை இங்கே மட்டும் வருது. அங்கே 2வது மந்திரத்திலிருந்து வந்தது அப் டு 9வது மந்திரம் வரைக்கும், 10வது மந்திரம் வரைக்கும். இங்கே 2வது மந்திரத்திலிருந்து 9வது மந்திரம் வரைக்கும் ஒன்று, அது சேம் தான். அதனால் இப்படி நம்ம அந்த முதல் மந்திரத்தினை அர்த்தம் பார்த்து முதல்ல ஸ்டோரிக்குள்ளே போகிற போல் இருக்கும். படிக்கிறேன். மைத்ரேயி பிராமணம். अथः याज्ञवल्क्यस्य 2 भार्ये बभूवतुः मैत्रेयी च कात्यायनी च तयोर्ह मैत्रेयी ब्रह्मवादिनी बभूव स्त्री प्रज्ञैव तर्हि कात्यायनी अथः याज्ञवल्क्यः अन्यद् वृत्तम् अपाकरिष्यन्. இந்த மந்திரம் அந்த மைத்ரேயி பிராமணனில் இல்லை. இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, இந்த மந்திரத்தில் இந்த ஸ்டோரி பார்ட், இன்ட்ரடக்ஷன் ஸ்டோரி பார்ட், அங்கேயும் ஸ்டோரி சொல்லிட்டோம். ஆனால் இந்த மந்திரம் இப்படி அங்கே சொல்லலை. இது சொல்லி எந்த கான்டெக்ஸ்டில் இந்த டீச்சிங் இதெல்லாம் நடந்தது இதுக்கு அந்த ஸ்டோரி வேணும். அப்போது எந்த கான்டெக்ஸ்டில் இந்த வேதாந்திக் டைலாக், இந்த வேதாந்திக் டீச்சிங் நடந்தது அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுக்காக அப்படி ஆரம்பித்து சொல்லப்படுறது. இதில் பார்த்தோம்னா கதை. இப்போ இங்கே நமக்கு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். கதை ஓகே. யாக்ஞவல்கரனே ஒரு ருஷி இருந்தார். அவருக்கு 2 பத்னிகள். ஒரு அம்மா பேர் மைத்ரேயி, இன்னொரு அம்மா பேர் காத்யாயனி. மைத்ரேயி பிரம்ம விஷயம் ஆத்ம விஷயம் பேசுறதில் ரொம்ப ஆசைப்படுறவர், பிரம்மவாதினி. ஆனால் காத்யாயனி சாதாரண லௌகிக ஸ்திரீல போல இருக்கிற அவள். அவங்கள 2 பேருக்கு இவர் அங்கே சொல்லி அங்கேருந்து அவர் அவங்களை விட்டுட்டு அவங்களோட யாக்ஞவல்கர் அவரோட வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு டர்னிங், விருத்தம், இன்னொரு ஸ்டேஜ் ஆஃப் தி ஆசிரமத்துக்கு போகிறதுக்கு விரும்பி இருக்கிற சொத்துன்னு அவங்களுக்கு பிரித்து கொடுத்தாரு. இனிமேல் உங்களுக்கு 2 பேருக்கு ஒன்றும் உறவு கிடையாது, ஏன்னா நான் இருந்தால் தான் நீங்கள் 2 பேர், பர்த்தை நானே உங்கள் விட்டுட்டு போகும்போதுன்னு இப்படி சொன்னாருன்னு அங்கேயும் கதை சொன்னோம். ஆனால் இங்கே கிளியராக யாக்ஞவல்கர்னு ஒருத்தர் இருந்தார்.
அவருக்கு 2 பத்னிகள் అని పేరెல்லாம் క్లియరా சொல்லிருக்கு. இதிலோ ஒரு சின்ன விஷயம் என்ன சிந்திக்கணும்னா, பிரம்ம வித்யா பிரம்ம ஞானம் டீச்சிங் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லுவானே தேவையா? ஸ்டோரி சொல்லாமே அந்த பிரம்ம வித்யா அது கம்ப்ளீட் தான், பூர்ணந்தான், அதே சொல்லலாம். ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை. அதுக்கு ஒரு கேஸ் ஸ்டடி கொண்டு வரணும். கேஸ் ஸ்டடி இது எல்லாத்துலேயும் அந்த காலத்தில் இருக்குது, இந்த காலத்தில் இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஏதாவது பண்ணணும்னா 10 பேருக்கிட்ட போய் டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணணும், என்கொயரி பண்ணணும், அவங்களை இன்டர்வியூ பண்ணணும் இல்லையா? எல்லாத்திலும் அந்த மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடி అనేది இருக்கு. கேஸ் ஸ்டடி என்ன எல்லாருக்கும் புரியும். இங்கிலீஷில் சொன்னால் டாக்டர்ஸ் ஆகுது, இன்ஜினியர் ஆகுது, எனிபடி, சில்ட்ரன்ஸ் எல்லாம் கூட அந்த ப்ராஜெக்ட் ஏதோ ப்ரெசன்டேஷன் பண்ணுறதெல்லாம் கேஸ் ஸ்டடி போல் தானே. அப்படி எடுத்துக்கணும். அதிலும் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால், அப்போதான் நீ சொல்ல போகிற, நீ சப்மிட் பண்ண போகிற தீசிஸ் இருக்கு பாருங்க. முக்கியமாக ரிசர்ச்ன்னு சொன்னாவே இந்த கேஸ் ஸ்டடி இருக்கணும். ரிசர்ச் அதில் பிஹெச்டியா எல்லோரும் தீசிஸ் பண்ணணும். ரிசர்ச்சில் கேஸ் ஸ்டடி முக்கியம். இது பண்ணுறதுனால அந்த அவனும் சப்மிட் பண்ண போகிற அந்த தீசிஸுக்கு அதே கம்ப்ளீட்டாக இருந்தால் கூட அதுக்கு ஒரு வேலிடிட்டி கொடுக்கறதுக்கு இந்த கேஸ் ஸ்டடி வேணும். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, பார்க்குறோம் 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும். என்னன்னா, முதல்ல இங்கே பார்க்கணும் ஒன்றும், ரிஷி అని சொல்லும் போதெல்லாம் நம்மளுடைய மனசில் காவி கலர் போட்டு இருக்கிற அப்படி பாவனை வரக்கூடாது. பெரும்பாலும் நம்ம ருஷிகள் எல்லாருமே கூட கிரகஸ்தர்களாக இருந்தாங்க, அப்புறம் வானப்பிரஸ்தர்களாக இருந்தால் தவிர இந்த சந்நியாசியாக தான் போயிட்டாங்க. ருஷியன்னா அப்படி இருக்கணும்னேது இல்லவே இல்லை, நம்ம கல்பனை தான். முக்கியமாக இந்த டிவியில் காமிக்கிற இந்த ராமாயண மகாபாரத சீரியல்ஸில் தான் ருஷியான்னு சொன்னால் உடனே காவி கலர் போட்டு காட்டுறது. சந்நியாசி இல்லை, ருஷிகள் எல்லாரும் சந்நியாசிகள் இல்லை, பெரும்பாலும் கிரகஸ்தர்கள் தான். இப்போ அதுக்கு சொல்லணும் இங்கே பாரு. அதனால தான் இவர் கிரகஸ்தனாக இருந்து அதுக்கப்புறம் அவர் அத அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்புறம் ஹவு ஹி ஷிஃப்டட் டு தி சந்நியாசா. அப்புறம் இந்த மாதிரி காட்டுவான் நமக்கு. இன்னொரு தவறு என்னென்னா, அந்த ருஷிகள் உட்காந்துட்டு யக்ஞம் யாகம் பண்ணுறது போலும் காட்டுவான். சந்நியாசி கலரில் இருந்து ஆக்கர் ரூப்ஸ் போட்டு காட்டுறதே ஒரு தவறு. முடி இருக்கலாம், தாடி இருக்கலாம், காட்டிலோ தங்கிட்டு இருக்கலாம், அதனால் அவங்க எல்லோரும் சன்னியாசிகள்னு சொல்லலை. பட் இந்த லேட்டரு ப்ரெசன்டேஷன் அப்படி வந்துச்சு. சந்நியாசி எப்படி யக்ஞம் யாகம் பண்ணுவான்? அவனுக்கு தேவையில்லையே. ஸோ இதெல்லாம் ராங் ப்ரெசன்டேஷன். அப்புறம் இந்த மாதிரி புரிஞ்சுக்கணும் ருஷி என்ன இது. அதுக்கப்புறம் அதஹ அனே வார்த்தையில் என்ன ஆச்சுன்னா, குருஹஸ்தனாக இருந்ததுக்கப்புறம் அந்யத் விருத்தம், அவர் இஸ் டேக்கன் அனதர் கோர்ஸ் ஆஃப் லைஃப், அதர் ஸ்டைல் ஆஃப் லைஃப், ஆசிரமம் அப்படின்னு அர்த்தம் அங்கே சொல்லியிருக்காது. அந்த பாயிண்ட் முக்கியம். இது எல்லாமே இப்படிப்பட்ட ஒரு விவரணம் கொடுத்தா நமக்கு அந்த கிரகஸ்தனாக இருந்து கூட அதுக்கப்புறம் அவர் பிரம்மஜானியாக இருந்தார். ஆனால் இனிமே அப்போ வாழ்க்கையில் கடைசியில் அந்த நிதித்தியாசன நிஷ்டையில் இருக்கிறதுக்காக இது போதுமனு விட்டுடுறேன், சந்நியாசம் எடுத்துக்கிறார். ஆனால் இதில் மைத்ரேயி உடலைன்னா, நீங்கள் எது விரும்பி எதுக்காக போகிறீங்க, இங்கே இல்லாதது கிடைக்காதது, இந்த பணத்தில் இல்லாதது எங்களே விட்டுட்டு போகிறீங்க பாரிகளன்னா, நீங்கள் ஏதோ இன்னும் பெருசானது சிறந்தது ஏதோ விரும்பி தானே போகிறீங்க.
அது எனக்கு இந்த பணத்தில் இதில் கிடைக்குமா అని கேட்டான். அங்கே இருந்து தான் டிஸ்கஷன் வரும். அந்த பார்ட் அப்புறம் திரும்பி ரிகலெக்ட் பண்ணிக்கிறோம், படித்தது தான். இங்கே ஜஸ்ட் இந்த ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் என்னன்னா, இந்த கேஸ் ஸ்டடி பண்ணும்போது பார்ட் ஆஃப் டீச்சிங்கில் உதாரணத்துக்கு எடுத்த இந்த உபனிஷத்து சாஸ்திரத்துக்குள்ள கட்டோபனிஷத்தில் நச்சிகேத ஸ்டோரி இருக்குல்ல, அதை சொல்லும்போது நச்சிகேதனுடைய அப்பா வாஜஸ்ரவஸ் யக்ஞம் பண்ணி எதுக்கு யூஸ் இல்லாத ரொம்ப வயசான பசுமாடுனெல்லாம் தானம் பண்ணார் అని அவர் மீது ஒரு ப்ளேம் காட்டி பர்மனெண்ட்லி வாஜஸ்ரவஸுடைய பேர் டேமேஜ் ஆயிடுச்சு. யாருக்கு பிடிக்காது இப்போ அது. அப்புறம் நச்சிகேதன்னு ஹைலைட் பண்ணியாச்சு. இது சொல்லாமே கூட இந்த நச்சிகேத அவர் அப்பா இப்படின்னு இந்த ஸ்டோரி சொல்லாமே கூட 2வது அத்தியாயத்திலிருந்து நேர பிரம்மவித்தை டீச்சிங் பண்ணலாம் உபனிஷத்தை. ஆனால் அங்கே அப்படி சொல்லி அவன் பேர் டேமேஜ் ஆனானோ சொல்கிறானேன்னா அப்போ தான் அந்த டீச்சிங்குடைய மதிப்பு என்ன எதுக்கு అనేది தெரியும். அதேபோல் பகவத்கீதையில் அர்ஜுனனை பற்றி வியாசர் முதல் அத்தியாயத்தில் பயந்தாங்கோழி అని சொல்லிட்டார். என்னாச்சப்போ அர்ஜுனனுடைய இமேஜே பர்சனாலிட்டி பர்மனெண்ட்லி டேமேஜ்டு. இப்படியெல்லாம் சொல்லுவானே. அதுக்கப்புறம் இங்கே யாக்ஞவல்கருக்கு 2 பாரிகள் பத்னிகள் இருக்காருன்னு சொல்லுவானே. சொல்லித்தர போகிறது பிரம்ம வித்யா. இப்போ அது என்ன ஆகும், நமக்கு என்ன தோணும், யாக்ஞவல்கரே 2 பத்தினி வச்சிருந்தா அப்போ நான் வச்சுக்கிறதுல என்ன தப்புன்னு கூட பாவிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அதனால் இங்கே கூட இப்போ இவருக்கு 2 பாரி இருக்கா, இவர் பேர் இதெல்லாம் சொல்லாமல் கூட டீச்சிங் பற்றி சொல்லலாம் டைரெக்டாக. ஆனால் அது முறையில் எல்லா இடத்துலையும் கேஸ் ஸ்டடிக்காக இந்த மாதிரி சொல்லப்படுறது. பட் அதில் நம்ம பாசிட்டிவாக எதுக்காக சொல்கிறதுன்னு அந்த கருத்தை எடுத்துக்கிட்டு அந்த சொல்ல போகிற விஷயத்துடைய பெருமை முக்கியத்துவத்தை கவனிக்கணும். இப்படி தான் இந்த கதா விஷயம் சொல்லி நமக்கு இந்த பிராமணம் ஆரம்பிக்கிறது. அது மேலும் இருக்கிற மந்திரங்கள் படிக்கலை. ஏன்னா அது எல்லாமே 2வது மந்திரத்துலேருந்து 10வது மந்திரம் வரைக்கும் அங்கே என்ன படித்தோமோ அதே தான். அதில் சாராம்சம் நமக்கு ஞாபகம் இருந்தால் அதான் சொன்னானே, மைத்ரேயி அப்போது இதெல்லாம் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பூர்ணத்துவம் கொடுக்குமா, கம்ப்ளீட்னஸ் கொடுக்குமா அப்படியெல்லாம் கேட்டான். வராது இதில் சொன்னார். அப்போது இது வரலன்னு இது எனக்கு வேண்டாம், அப்போ நீங்கள் சொல்லுங்க எதினாலன்னு சொன்னால் அப்புறம் அவர் டீச்சிங் ஆரம்பித்தார். அப்படி டீச்சிங் பண்ணும்போது தான் இங்கே முக்கியமான மந்திரம் 6வது மந்திரம். இங்கேயும் அதே தான் எக்ஸாக்ட். அதுக்கப்புறம் அசல் இந்த லோகத்தில் ஏதி பிரியத்தமானது எல்லாருக்கும் விரும்புறதுன்னா ஆத்மாதான் பிரியத்தமானது எல்லோருக்கும் அப்படின்னு சொல்லி எத்தனை லிஸ்ட்டு கொடுத்தாரோ. சகோவாச்ச சவா அரே பத்யு காமாய பதி பிரியோ பவதி ஆத்மனஸ்து காமாய பதி பிரியோ பவதி అని இப்படியே சொல்லிட்டு போவார். ஒரு பத்னிக்கு பாரிய லைக் பாரியக்கு பதி இஷ்டமாகிறா இல்லைன்னா பர்த்தக்கு பாரிய இஷ்டமாகிறான்னா அவனுக்காக இல்லை, எனக்காக எனக்கு நான் முக்கியம், எனக்கு விரும்பி அனுசரித்த போல் இருந்தால். இப்படி புத்திர வேதம் தேவ இவ்வளோ பெரிய மந்திரம் நிறைய கொடுத்தாரு. அதனால் கடைசியில் இப்படி சொல்லி ஆத்மனஸ்து
प्रियं भवति प्रिया भवति न वा अरे भूतानां न वा अरे सर्वस्य कामाय सर्वं प्रियं भवति आत्मनस्तु कामाय सर्वं प्रियं भवति आत्मा वा अरे அதனால் அங்கே வரைக்கும் அப்படி சொல்லி அதனால் மைத்ரே அந்த ஆத்மா நீ தெரிஞ்சுக்கணும். ஆத்மாவுக்கு தான் எல்லாம் பிரியமாக இருக்குது அப்படின்னு ஆத்மா பிரியத்தமான வஸ்து ஒருத்தனுக்கு. அப்போ அரே ஆத்மா திரஷ்டவிய தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கிறது? கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஸ்ரோதவிய மந்தவிய நிதித்தியாசிதவிய மைத்ரேய ஆத்மனி खलु अरे दृष्टे श्रुते मते विज्ञात इदगम सर्वं विदितम. இப்படி அழகாக டீச்சிங் இதெல்லாம் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்படி மந்திரங்கள் 10 வரைக்கும் போகும். சரியா? அதுக்கப்புறம் வர ஒரு மந்திரம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இங்கே அங்கங்கே இப்படி சிலது அங்கே சொல்லாதது வரும்போது அது நானும் அடுத்த சத்சங்கத்தில் நம்ம அங்கேருந்து அந்த விஷயங்கள்னு பார்ப்போம். எங்கெங்கே ஹைலைட் பண்ணி முக்கியமானது பார்க்க வேண்டியிருக்கேன்னு. பட் திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் தி இந்த ரிப்பிட்டேஷன் ஆஃப் தி மைத்ரேயி பிராமணம் இந்த 5வது பிராமணத்தில் 4வது அத்தியாயத்தில் இதுதான் விஷயம். அது மனசில் வச்சுக்கிட்ட போதும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ॐ शान्ति शान्ति शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ. हरि ओम तत्सत्.